அவங்க நிக்கிதான்றது யாருங்க? அவங்க என்ன பின்னணி? அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த அம்மா உடனே எல்லா உயர் அதிகாரிகள், போலீஸ் ஆஃபீஸர்ஸு எல்லாம் ஏன் லைனில் வந்து அந்த பையனை வந்து அடிங்க, துன்புறுத்துங்க, நகை எங்கன்னு கண்டுபிடிங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? அப்போ என்ன இருக்குது பின்னணியில்? யார் அந்த அம்மா? யார் முதல்ல? அதனால தான் சொல்கிறேன், அவங்கள முதல்ல கூப்பிட்டு வந்து விசாரணை செய்யணும் நீதி அரசர்கள். அந்த ஆக்சுவலி அன்றைக்கி என்ன நடந்தது என்று பல மர்மங்கள் இதற்கு பின்னாடி இருக்குது. அந்த மர்மங்க முடிச்சுகளை நிச்சயம் அவிழ்க்கணும். உண்மை நிலை மக்களுக்கு தெரியணும். அது ஏன்னா இனி இது மாதிரி ஒரு மரணம் தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா எங்கே நம்மளுடைய பத்ரகாளி அம்மன் கோவில்லே இது நடக்குது. அப்புறம் என்ன இருக்குங்க? அறநிலையத்துறை என்ன பண்ணுது? காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க? இதுதான் ஒரு இதுவா? நிச்சயம் இதெல்லாம் வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து காவல்துறை மேலே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அடுத்த ஒரு இடத்துல இதே மாதிரி பண்ணுவாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக புகார்கள் வந்து இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ஒரு சட்டத்தை போடணும். நீதி அரசர்களும் ஒரு சட்டத்தை போடணும். சிசிடிவி கேமரா வச்சு விசாரணை நடக்கின்ற அந்த மையத்தை ஃபுல் சிசிடிவி கேமரா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடுநிலையாளர் இருக்குல்ல, அதுக்கு ஒப்படைக்கணும். அவங்க ஆய்வு செய்யணும். முதல்ல அடிக்கிறத நிறுத்தணும். இப்போ லண்டனில் இப்படிலாம் போலீஸ் அதிகாரிகள் எந்த குற்றவாளியும் அடிக்கிறதை தடை செய்திருக்காங்க. அதுபோல் ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டிலையும் கட்டாயம் கொண்டு வரணும். உண்மையிலேயே அவங்க தப்பு செய்தவர்களாக இருந்தால் அதுக்குரிய தண்டனை நீதி அரசர்கள் கொடுக்கட்டும், ஜெயிலில் போட்டுட்டோம். இவனுக்கு தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோன்னா அதுக்குரிய தண்டனை நீதி அரசர்கள் தரட்டும். இது விசாரணை தான். அது உண்மையா பொய்யானே தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அஜித் குமார் அடிச்சு கொல்றதுக்கு? எந்த வயது பற்றி எரியுதுல? சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் முதல்வர் வந்து வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த கட்சிக்காரங்களும் வந்து பார்க்குறாங்க. முதல்வர் இதுவரை எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? இல்லைங்க, அதை தான் இப்போ மீட்டிங்கில் தான் பேசினேன். இன்னைக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கறதுனாலையோ அந்த தம்பிக்கு வேலை கொடுக்கறதுனாலையோ இன்னைக்கு போன உயிர் திரும்ப வந்துருமா? சாரிமான்றாரு. இன்னைக்கு அந்த அம்மா குழந்தைய அவங்க பையனை இழந்துட்டு நிற்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த பையனை திருப்பி தர முடியுமா? முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு கன்சர்னில் தான் ஒரு சாரி சொல்கிறாரு. அது நம்ம தப்பாக சொல்ல வேணாம். பட் இதுவே வந்து இறுதியாக இருக்கணும். இதுவே இனிமேல் இந்த மாதிரி டெத்ஸ் நடக்கக்கூடாது, மரணங்கள் இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதை முதல்வர் அவர்கள் ஸ்ட்ராங்காக இன்றைக்கி அவர் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி சட்டத்தை கொண்டு வந்து லட்டியை முதல்ல போலீஸ்காரங்க கையிலேருந்து வாங்கணும். விசாரணைக்கு அழைத்து போகிறவங்கள முதல்ல அடிக்கிற உரிமையை பறிக்கணும். விசாரணை செய்யுங்க. உண்மையில் தப்பு பண்ணிங்கன்னா அவங்க ஜெயிலில் போடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் லாக்டவுன்லேயே லாக் பண்ணிட்டு கொண்டு போய் விசாரணை கைதியாக இருக்கிறத அடித்து கொள்வது மிக தவறுங்க. அது நடக்கக்கூடாது. இல்லைங்க, இன்னைக்கு டிஎஸ்பியவே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, பல அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது தீர்வு இல்லை, இது ஒரு ஐவாஷ். புரியுதுங்களா? இன்றைக்கி அவங்க போலீஸ்காரங்க ஃபேமிலி வந்து ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. அப்போ என்ன நியாயம் இருக்குது? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுகின்ற நிலை இது. இது தீர்வு கிடையாது. இதுக்கு தீர்வு என்னன்னா சட்டம் ஸ்ட்ராங்காக இயற்றப்பட வேண்டும். தண்டனை பெற்றவர்கள் செய்தவங்க யாரோ அவர்களுக்கு உரிய தண்டனையை இந்த அரசும் நீதி அரசர்களும் பெற்று தரணும். அதுதான் இதுக்கான உண்மை தீர்வு. பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி இல்லைன்றாங்க. அப்போ தேமுதிகவோட உங்கள் தம்பின்னு சொல்கிறீங்க. அப்போ தேமுதிகவோட கூட்டணி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தெரியலைங்க. அது விஜய் வந்து சொல்கிற கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்போ தேமுதிகவின் கருத்து, என்னுடைய கருத்துக்கு நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அவங்களுடைய கருத்துக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். சரிங்களா? எல்லாரும் ஒரு அணியில் தலைவர்களும் சொல்லிட்டு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அப்போ இது மட்டும்தான் ஒரு கொள்கையாக இருக்கா தமிழ்நாட்டு மக்களை பற்றி யாரும் சிந்திக்கலையா? அதை தானே நான் சொல்கிறேன். இன்னைக்கு தமிழக அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்த தேர்தலையும் அடுத்த வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறாங்களே ஒழிய மக்களை பற்றியோ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பற்றியோ உண்மை தமிழ்நாட்டின் நிலைமையை பற்றியோ இன்னைக்கு கவலைப்படுறவங்க யாருமே இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய சொன்னேன். டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை, எல்லா கனிம வள கொள்ளை, லஞ்சம், ஊழல், வேலை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த தேர்தல், அடுத்த வெற்றியை மட்டுமே இன்னைக்கு குறிக்கோளாக வச்சு நடக்கிறாங்க. இது நிலம் மாறணும், மக்களும் மாறணும் தான் நான் கேட்டுக்கிறேன். நடிகர் விஜயகாந்த் சார் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது ஒரு விஷயங்களோட நடக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் பெருசாக வந்து அது என்ன தெரியுங்களாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 95% டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை வச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது.
எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒரு 2 சினிமா பிரபல்யங்களை பிடிச்சிட்டதுனால இன்னைக்கு போதை வஸ்து முடிஞ்சிருச்சா, போதை அழிக்கப்பட்டுருச்சா, கஞ்சா பெத்தமிட்டமீன் அந்த என்ன கொக்கைன்லாம் அழிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. இதை வந்து திசை திருப்புவதற்காக ஒரு 2 நடிகரை இன்னைக்கு அப்பாவிங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு 95% மக்கள் இன்னைக்கு போதையில் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணல? வெறும் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா மட்டும்தான் இங்கே குற்றவாளிகளா? மற்றவங்களே யாருமே குற்றவாளி இல்லையா? இன்னைக்கு அவங்க 2 பேரை கைது செய்யும் தமிழக அரசு எதுக்கு தெருவுக்கு 10 டாஸ்மாக் திறக்கிறீங்க? அப்போ அது போதை கிடையாதா? இதில் இளைஞர்கள் அழியலையா? அதனால் இது எல்லாமே வந்து ஒரு ஐவாஷ் தான் இங்கே நடக்குதுங்க. இது தப்புங்க. அது வந்து அவங்க 2 பேரை வந்து மட்டும் கைது பண்ணுறதுனால இங்கே எதுவும் மாற போகிறது இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு போதையிலிருந்து மீட்டெடுத்தாதான் இந்த தமிழ்நாடுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.